ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? எனிபடி ஹியர்? அப்பாடா, என்னடா பேனா பேசுன்னு தானே பார்க்குறீங்க? நான் தாங்க நீலமேகம். நான் எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆவேன். எழுதவும் யூஸ் ஆவேன், கணக்கு போடவும் யூஸ் ஆவேன். பேங்க் போனாலும் என்ன தான் தேடுவாங்க, எக்ஸாம் ஆள் போனாலும் என்ன தான் தேடுவாங்க. இங்கே நான் தான் பெரிய ஆளு, நான் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாதுன்னு இருந்தா அப்போதாங்க வந்தாரு கருப்பையா. நான் எல்லா இடத்துலும் வந்தாலும் கூட இவர் சில முக்கியமான இடங்கள்ல தான் வருவார். நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கும் போதெல்லாம் இவர் ஒரு சில இடங்கள்ல சொன்னாதான் நான் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் பேரு தான் சிவப்பு சிங்காரம். எனக்கு மேல ஒருத்தன் தான் பெரிய ஆளுன்னு பார்த்தா அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. இவர் பெரிய பெரிய ஆளுங்க கையில தான் இருப்பாரு. நாங்க மட்டும் ஏதாவது சரியா பண்ணல அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இவர் பேரு பச்சைமுத்து. இவர் சாதாரணமா யார் கைக்கும் போக மாட்டான். இவன் ஒரு கையெழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒருத்தனுடைய தலையெழுத்தையே மாத்திடுவான். இவனை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். இங்க சாதி மதம் மொழி இனத்தால் அனைவரும் சமம்னு வெறும் பேப்பர்ல தான் எழுத முடியும். நம்முடைய தேவை முடிஞ்சதும் எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போக போறோம்னு யாருக்கும் தெரியறதில்லை. மக்கள் எல்லோரும் ஒண்ணுதான்னு எப்போ நினைக்கிறாங்களோ அப்போதான் மாறும் அனைவரும் சமம். பயன்படுத்தும் வரைதான் நிறங்களின் பாகுபாடு. மையின் ஆயுள் முடிந்தால் அனைத்தும் குப்பைக்கு. அதேபோல் ஜாதி மத அடையாளங்கள் என்பவை வெறும் காகிதத்தோடு முடிந்துவிடும் தற்காலிக கோடுகள். முடிவில் அனைவரும் சமம் என்பதை உணர்த்துவதே உண்மையான மனித நேயம். ஜெய்ஹிந்த்.